Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மிசா காலத்தில் காங்கிரஸ் செய்த கொடுமைகளை அனுபவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று அதே காங்கிரசுடன் கூட்டணி வைப்பது ஏன் என பாஜக செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து சென்னை தியாகராய நகரில் தமிழ்ஜனம் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். 1976 ஜனவரி 31 ஊழலுக்காகவும் வன்முறை அரசியலுக்காகவும் திமுக ஆட்சியை இந்திரா காந்தி காங்கிரஸ் பிரதமர் கலைத்தார். அன்று நம்முடைய இந்நாள் முதல்வர் ஸ்டாலின் அன்று கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு சிறையிலே தள்ளப்பட்டு பூட்ஸ் காலால் மிதிக்கப்பட்டதாக திமுகவினர் மேடைதோறும் பேசுவர். தமிழகத்திற்கு காங்கிரஸ் திமுக மத்திய அரசு ஆண்டபொழுது தமிழகத்திற்கு துரோகம் செய்தார்கள். இலங்கையிலே லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக காங்கிரஸ் துரோகத்தால் திமுகவின் துரோகத்தால் மறைமுக ஆதரவாளர் கொலை செய்யப்பட்டார்கள். காங்கிரசின் அடிமைகளாக திமுகவினர் காங்கிரஸால் பாதிக்கப்பட்டும் இன்றைக்கு கூட்டணிக்காக அவர்களிடம் தங்களுடைய தன்மானத்தையும் சுயகௌரவத்தையும் அடகு வைத்து அடிமைகளாக இருக்கின்றனர். காங்கிரசின் கொடுங்கோல் ஆட்சியில் திமுகவினர் எப்படி பாதிக்கப்பட்டார்கள், அனைத்து கட்சி தலைவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்கள், சிறையிலே பூட்ஸ் காலால் காங்கிரஸ் ஆட்சியிலே ஸ்டாலின் உதைக்கப்பட்டதை மறைக்காமல் அந்த வரலாற்று படத்தையும் பராசக்தி படத்தை போல ஆவணப்படமாக நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பேரன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன் இன்பநிதி பராசக்தி படத்தை எடுத்தது போல எடுக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பக்கம் காங்கிரஸை குறை கூறிக்கொண்டே இன்றைக்கு காங்கிரஸை கூட்டணியிலே வைத்துக்கொண்டு தமிழக மக்களுக்கும் துரோகம் செய்து ஏமாற்றி வாக்கு வங்கிக்காக அரசியல் செய்யும் திமுகவின் முகத்திரையே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே தமிழக மக்கள் கிழிப்பார்கள்.